ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கனவா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக எடுத்துக்கிறோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணாலுமோ இல்லை சாப் பண்ணாலுமோ, அதுக்கப்புறம் துருவின தேங்காயும், அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கனவாயை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்தோன்னா நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து அது கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்து அதை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேங்க. இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கிறேங்க. ஸோ இதில் வந்து பச்சை மிளகாய், கொஞ்சம் கல் உப்பு, ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதில் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேங்க. ஒரு பேன் வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்து வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருங்க. ஸோ சேர்த்து நல்லா இந்தளவுக்கு கொதி வந்தோன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லையா கனவா உருண்டை, ஸோ அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி நீங்கள் வந்து இந்த குழம்புல போட்டு நல்லா இது வந்து குழம்புல போட்டதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. நல்லா வந்து அதுவே அதில் வந்து அப்படியே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் வந்து அதில் சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்